நிறைய பேர் கதை படிக்கிறீங்க, கொஞ்சம் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. என் காதலின் உயிர் நீயே பகுதி 21. நந்தன் நந்தினியை பிடித்து இழுத்து தனது மடியில் அமர வைத்தான். அவன் இந்த செயலில் நந்தினிக்கு கை கால்கள் எல்லாம் நடுங்க ஆரம்பித்து விட்டது. வார்த்தைகள் வரவில்லை. மதுமிதா கஜலட்சுமியை பார்த்து அவ்வாறு பேசியதும் நந்தன் தன் தாய் கஜலட்சுமியை அதிர்ச்சியில் பார்த்து கொண்டிருந்தான். மனதனில் அவ்வளவு வேதனை, வலி, வெளியில் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத வலி. தன் பிள்ளைகளுக்கு மனதளவில் கூட துரோகம் இழைக்க எண்ணாத தாய்மார்கள் தான் அதிகம். ஆனால் நந்தனின் தாய் இந்த பிறவியில் இனி அவனுக்கு அம்மாவாக வாழ முடியும் என்றால் முடியும், பெயரளவில் மட்டுமே. நந்தன் அன்றிலிருந்து யாரிடமும் பேசவில்லை. மனதை இரும்பாக்கி கொண்டான். இனி தன் வாழ்வில் எந்த ஒரு பெண்ணுக்கும் இடம் இல்லை என்று அன்றே முடிவு செய்தான். தன் தாயையும் ஒதுக்கி வைத்து விட்டான். அவன் தொழிலில் முன்னேறுவதற்கான வழிகளை வெறியோடு தேடி கற்றுக்கொண்டு அதில் வெற்றியும் கண்டான். ஒவ்வொரு துறையிலையும் அவன் கால் பதிக்க ஆரம்பித்து அதில் பெரும் அளவு வெற்றியும் கண்டான். அனைத்திலும் முதல் இடத்தில் இருக்கிறான். ஆனால் அவன் ஆசைப்பட்டது மட்டும் அவனுக்கு கிடைக்கவே இல்லை. அதுதான் அன்பு, பாசம். அது இப்போது நந்தினியிடம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அவளை திருமணம் செய்திருக்கிறான் என்று கூறினார். நீயே சொல் காவியா, உனக்கு அவன் மீது அளவு கடந்த அன்பு இருக்கிறதா என்று கேட்டார். அப்பா, நீங்க இந்த அன்பு, பாசம் இதையெல்லாம் நம்புறீங்களா என்று கேட்டாள். ஏன் அப்படி கேக்குறமா? அப்பா, இந்த உலகத்துல பணம் தான் பெருசு. அது இருந்தாதான் நம்ம கிட்ட எல்லாருமே வருவாங்க. பணம் இல்லைன்னா நம்மளை யாரும் மதிக்க கூட மாட்டாங்க. நீ சொல்றது சரிதான் காவியா. அது வெளியில் இருக்கும் மற்ற உறவுகளுக்கு மற்றும் நண்பர்களுக்கு மட்டும். ஆனால் காதல், கணவன், மனைவி, அம்மா, அப்பா இப்படி இருக்கும் உறவுகளுக்குள் அன்பு, பாசம் தான் முதலில் தேவை. இதைத்தான் நந்தனும் எதிர்பார்க்கிறான். நந்தன் மட்டுமல்ல, எல்லோரிடத்திலும் யாருக்காவது ஒருவரிடத்தில் அன்பு இருக்கும். ஏன் உன்னையே எடுத்துக்கொள், உனக்கு என் மீது அன்பு இல்லையா என்று கேட்டார் ராகவேந்தர். அவர் எதை சொல்லியும் மூடாதவாய் அவர்களுடைய அப்பா மகள் உறவை பற்றி பேசியதும் பதில் சொல்ல முடியாமல் பசி போட்டது போல் ஒட்டி கொண்டது. உனக்கு புரியும் காவியா, நீ அறிவாளியான பொண்ணு. ஆனா இப்போ உன் கோபம் எல்லாம் நந்தன் மீது இருக்கு. காரணம், அவன் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டானேன்னு. எல்லாம் கொஞ்ச நாளா சரியாயிடும். நீ வெளிநாடு சென்றுதான் ஆக வேண்டும். உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுதான் இந்த அப்பாவின் ஆசை. அப்பா சொன்னா நீ கேட்பதானே என்று கெஞ்ச அவளும் சரி என்று தலையாட்டினாள். ஆனால் உள்ளுக்குள் வேறு ஒரு திட்டத்தை தீட்டினாள். ராகவேந்தர் கிளிப்பிள்ளைக்கு சொல்வது போல் அவ்வளவு பொறுமையாக எடுத்து சொல்லி புரிய வைக்க பார்த்தால் கடைசியில் பலன் வெறும் 0 தான். அடுத்த நாள் காலையில் முதலில் கண் விழித்தாள் நந்தினி. தன் கணவனை தான் முதலில் பார்த்தாள். அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தான். அவனை பார்த்த நந்தினிக்கு மனது சந்தோஷப்பட்டது. இவர் மட்டும் இல்லை என்றால், அன்று என்னை திருமணம் செய்யாமல் இருந்திருந்தால் இந்நேரம் நான் அந்த வீட்டில் சாப்பாடு இல்லாமல், நிம்மதியான தூக்கம் இல்லாமல் இருந்திருப்பேன் என்று நினைத்தாள். நந்தனும் நந்தினியும் ஒருவருக்கு ஒருவர் காதலிக்கவில்லை, பேசிக் கொண்டதில்லை. ஏன், அவளை நந்தன் திருமணம் செய்யும் வரை ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டதில்லை. ஆனால் இருவரும் இப்போது திருமணம் என்ற பந்தத்தில் ஒன்றாக இணைந்து கணவன் மனைவாக வாழ்க்கையை வாழ தொடங்கிவிட்டனர். நந்தன் தூக்கத்தில் இருந்தவனுக்கு தன்னை யாரோ பார்த்து கொண்டிருப்பது போல் உணர்வு. எழுந்து மெல்ல கண்களை விழித்து பார்த்தான். நந்தினி அவனை பார்த்து கொண்டிருப்பதை கண்டவனுக்கு நெஞ்சம் நிறைந்தது. என்ன நந்தினி, ஏன் என்னை இப்படி பார்த்துட்டு இருக்க என்று அவன் கேட்டதும் அவன் குரலில் திடுக்கிட்டு எழுந்து அமர்ந்தாள். வாய் பேசுவதற்கு குளறியது. அது ஒண்ணு இல்லை என்று தட்டு தடுமாறி அவள் சொல்ல நந்தன் சிரித்து விட்டான். சரி, எனக்கு ஒரு கப் டீ கிடைக்குமா என்று அவன் கேட்க நந்தினி எழுந்து ஓடிவிட்டாள். பின் ஃப்ரெஷ் ஆகி விட்டு கிச்சனுக்குள் சென்றதும் முகம் குங்குமமாய் சிவந்து இருந்தது. நந்தினிக்கு அவளது மாற்றங்கள் புதியதாய் தோன்றியது. என்ன நடக்குது எனக்குள்ள என்று யோசித்துக் கொண்டே நந்தனுக்காக டீ போட்டாள். நந்தன் ஃப்ரெஷ் ஆகி வந்தவன், நந்தினி டீ ரெடியா என்று கேட்டான். நந்தினியும் கையில் டீ கப்புடன் வந்து நின்றாள். என்னங்க டீ என்று அவனிடம் கொடுத்தாள். மறந்தும் கூட அவனை நிமிர்ந்து பார்க்கவில்லை. நந்தனுக்கு அவளுடைய நடவடிக்கைகள் மாறுபட்டு இருப்பது தெரிந்தது. அவனுக்கு மதுதானே வேண்டும். ஏதோ ஒரு அவசரத்தில் அவளை திருமணம் செய்து கொண்டாலும் நந்தனுக்கு நந்தினியை பிடித்திருக்கிறது. அதுவே நந்தனை பிடிக்குமா என்று கேட்டால் தெரியாது. அவனும் அவள் மனம் மாறி நிதர்சனத்தை ஏற்றுக்கொண்டு அவளாகவே அவனை விரும்ப வேண்டும். அதன் பிறகு இருவரும் பேசி ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு காதலித்து ஒன்றாக இணைந்து வாழ வேண்டும். அதுவும் தாம்பத்தியம்
இருவர் மனதும் என்று ஒன்றாகிறதோ அன்றுதான் என்று அவன் மனம் அவனுக்கு சொல்லிவிட்டது. அதனால் தான் நந்தினியிடம் அவன் நெருங்கியது இல்லை. இதையெல்லாம் மனதில் நினைத்து கொண்டிருந்தவனுக்கு நந்தினியின் இந்த மாற்றம் சந்தோஷத்தை கொடுத்தது. பின் டீயை குடித்துவிட்டு அவனுடைய அன்றாட வேலைகளை கவனிக்க சென்று விட்டான். நந்தினி அவனுக்காக காலை உணவை செய்து வைத்துவிட்டு அவனின் வரவுக்காக காத்திருந்தான். அவனும் அவளை வெகு நேரம் காக்க வைக்காமல் வந்து விட்டான். நந்தினி அன்றைய மெனுவாக பூரியும் உருளைக்கிழங்கும் செய்து வைத்திருந்தாள். பூரி உருளைக்கிழங்கு நந்தனுக்கு மிகவும் பிடித்த உணவு. தன் தாயாருடன் நன்முறையில் இணக்கமாக இருந்த காலங்களில் அவள் அடிக்கடி செய்து கொடுப்பார். ஆனால் எப்போது தாயின் துரோகம் அவனுக்கு தெரிந்ததோ அப்போதிலிருந்து இவை அனைத்தையும் மறந்துவிட்டான். இன்று நந்தினி இந்த உணவை செய்து அவன் பழைய நினைவுகளை வெளிக்கொண்டு வந்து விட்டாள். நந்தனுக்கு பூரி சாப்பிட ஆசையாக இருந்தது. உணவை பரிமாறியதும் அதை எடுத்து சாப்பிட ஆரம்பித்து விட்டான். அந்த உணவின் ருசியில் அவன் கண்கள் கலங்க ஆரம்பித்தது. அவன் கண்கள் கலங்கவும் நந்தினி பதறினாள். என்ன ஆச்சுங்க? ஏன் இப்படி கண்கள் கலங்குது? காரம் அதிகமா இருக்கா என்று அவன் தட்டி இருந்த உணவை எடுத்து சாப்பிட்டு பார்த்தாள். எதுவும் அதிகமாக இல்லையே, எல்லாம் நன்றாகத்தானே இருக்கிறது. அதுவும் காரம் சரியாகவே இருக்கிறது. நந்தினி நந்தனை பார்க்க அவன் கண்களில் இருந்து கண்ணீர் விழி தாண்டி கன்னத்தில் வழிந்து ஓடியது. நந்தினி பதறியவள், என்னாச்சுங்க, எதுக்கு இப்படி அழுறீங்க என்று அவன் அருகில் போய் நின்று கேட்டாள். நந்தன் சிறு குழந்தை போல் நந்தினியை இடையோடு கட்டி கொண்டான். எதுவும் பேசவில்லை, அமைதியாக இருந்தான். அவனின் இந்த திடீர் செய்கையில் ஸ்தம்பித்து நின்றாள். பின் அவனின் இந்த தொடுகையை அவளுக்கு உணர்த்தியது அவனின் அன்பிற்கான ஏக்கங்கள் என்று. அவன் அப்படியே இருக்க நந்தினி தன் மனதில் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அவனை தன்னிடமிருந்து விலகியவள் அவன் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீரை தனது கைகளால் துடைத்து விட்டாள். பிறகு அவனுக்கு அவளே உணவை ஊட்ட ஆரம்பித்தாள். முதல் வாய் அவன் வாய் அருகே அவள் கொண்டு செல்ல அவன் திகைத்தான். அவனது திகைப்பை கண்ட நந்தினி, இப்போ நீங்க வாங்கலைன்னா நானும் இன்னைக்கு சாப்பிட மாட்டேன் என்று கூறினாள். அவளின் நிலை அறிந்தவன் இனி ஒரு நாளும் அவள் பசியுடன் இருக்கக்கூடாது என்று நினைத்தவன் அதற்கு மேல் வீம்பு செய்யாமல் சாப்பிட ஆரம்பித்தான். அவளும் ஒவ்வொரு முறை அவனுக்கு ஊட்டிவிடும் போதும் அவனின் பாசம், அன்பு, அக்கறையும் அதில் தெரிந்தது. இப்போதும் எப்போதும் 2 பூரி மட்டும் சாப்பிடுவன் இன்று நந்தினி கையால் ஊட்டவும் மேலும் 2 பூரிகள் சாப்பிட்டான். மனதும் வயிறும் நிறைந்து போனது. இப்படிப்பட்ட அன்பிற்குத்தானே அவன் ஏங்கி தவித்தான். அது இன்று அவன் எதிர்பார்க்காத போது கிடைத்ததன் உள்ளம் ஆனந்தம், பேரானந்தம் கொண்டது. இருந்தும் மனதின் ஒரு ஓரத்தில் ஏதோ சொல்ல முடியாத வழி தோன்றியது. நந்தினி அவனுக்கு உணவு கொடுத்து முடித்துவிட்டு கைகளை கழுவிவிட்டு தாய் தன் சிறு குழந்தைக்கு உணவு ஊட்டி முடித்த பின் குழந்தைகளின் வாயை துடைத்து விடுவது போல் அதே போல் நந்தினியும் நந்தனுக்கு துடைத்து விட நந்தனுக்கு மிஞ்சி இருந்த அழகை மீண்டும் வந்தது. அதை கண்ட நந்தினிக்கு, எதுக்கு இப்படி அலறீங்க? நீங்க எவ்வளவு பெரிய ஆள், எவ்வளவு படிச்சிருக்கீங்க, எல்லா நல்லதும் கெட்டதும் தெரிந்தவர், இப்படி அழலாமா? அதுவும் ஒரு ஆண்மகன் அழுவது அவ்வளவு நல்லா இல்ல, தயவு செஞ்சு அழாதீங்க என்று கெஞ்சினாள். அவள் அப்படி கூறியதுதான் அவனுக்கே அவனின் நிலை உணர்ந்தது. நந்தினியோ விடவே இல்லை. நாம் என்ன செய்தாலும் இனி இவர் இப்படித்தான் அழுவார், இனிமேல் இவர் கண்களில் இருந்து கண்ணீர் வரக்கூடாது என்று எண்ணியவள் நந்தனிடம் பேசினாள். ஏங்க, நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கல்ல என்று கேட்டாள். உங்க மனசுக்குள்ள ஏதோ சொல்ல முடியாத வலி இருக்கு, எனக்கு தெரியுது. உங்களுக்கு என்கிட்ட சொல்லணும்னு தோணுனா சொல்லுங்க, இந்த மாதிரி அழாதீங்க என்று கூறினாள். என் கணவர் எனக்கு எப்போதும் கம்பீரமாகவும் அவர் எல்லோரையும் அவர் கண் அசைவிற்குள் வைத்திருக்க வேண்டும். எனக்கு இந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி இருந்த என் கணவர் தான் வேணும். இப்படி இருக்கிறவரை எனக்கு பிடிக்கல என்று சொன்னதுதான் தாமதம். நந்தன் நந்தினியை பிடித்து இழுத்து தனது மடியில் அமர வைத்துக் கொண்டான். அவனின் இந்த செயலில் நந்தினிக்கு கை கால்கள் எல்லாம் நடுங்க ஆரம்பித்து விட்டது. வார்த்தைகள் வரவில்லை. மனமோ ரேசில் ஓடும் குதிரையை போல் ஓடியது. இதுவரை எந்த ஆண்மகனின் வாசமும் படாதவள் நந்தனின் அருகாமையில் தலையே சுற்றியது. நந்தன் அவளின் ஒவ்வொரு முகமாற்றத்தையும் கண்டு தனது மனதுக்குள் பொத்தி வைத்துக் கொண்டான். இருந்தும் நந்தினியின் கேள்விகளுக்கு அவன் பதில் சொல்ல வேண்டுமே. நந்தினி
நந்தினி என்று அழைத்தான். அவளிடம் எந்த விதமான அசைவும் இல்லை. அவளை தட்டி எழுப்பினான். அவளோ கண் விழித்து என்னை விடுங்க என்று சினுங்க. நீ கேட்ட கேள்விக்கு உனக்கு பதில் வேணுமா வேண்டாமா என்றதும் சற்று தடுமாற்றத்துடன் சரி என்று சொன்னாள். எனக்குள்ள நிறைய வழிகள் இருக்கு, நிறைய ஏமாற்றங்கள். சொந்த தாயை ஒரு பையனுக்கு துரோகம் இழைத்து பார்த்திருக்கிறாயா என்றான். நான் என் வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப முக்கியமான உயிருக்கு உயிரா நினைச்சவங்களால ஏமாற்றப்பட்டவன். நான் என்னதான் பணம், அதிகாரம், வசதின்னு எல்லாமே இருந்தாலும் நான் ஏங்கி இருக்கிறது அன்பு, பாசம் இதுக்கு மட்டும்தான். நான் எவ்வளவு கோபமாக இருந்தாலும் ஒருத்தர் மனசு கஷ்டப்படக்கூடாது என்று பார்த்து பார்த்து பேசுவேன். இப்படிப்பட்ட என்ன இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அதனாலதான் நான் இப்படி இருக்கேன். இன்னைக்கு நீ திடீர்னு எனக்கு பிடிச்ச டிஃபன் செஞ்சதும் பழைய நினைவுகள் வந்துருச்சு. கூடவே கண்ணீரும் வெளியே வந்துருச்சு. அதனால்தான் கண்கள் கலங்கிடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல. இனிமே உன் கணவர் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வெளியே வராது, ஓகே? ஆனா ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட சொல்லணும். அதை நீ எப்படி எடுத்துக்குவேன்னு எனக்கு தெரியல. ஆனா எதுவா இருந்தாலும் நீ மட்டும் என்னை விட்டு போயிடாத. நீ மட்டும் என்னை விட்டு போயிட்டா நான் அதன் பிறகு என்ன ஆவேன் என்று எனக்கே தெரியாது. நந்தினி, நீ என்னை ஏமாத்த மாட்டல என்று ஏக்கமாக கேட்கும் போதே அவன் விழிகள் கலங்க. பாவை அவள் எதுவும் பதில் சொல்ல முடியாமல் செய்வதறியாது இருந்தவள் பட்டென்று அவனை அணைத்து கொண்டாள். இவளின் அணைப்பும் அவனுக்கு தேவைப்பட்டதோ என்னவோ. அவனும் அவளை அணைத்து கொண்டான். இவர்கள் அணைப்பில் காமம் இல்லை, காதல் தான் இருந்தது. நந்தினி அவன் அணைப்பிற்குள்ளேயே இருந்து சொன்னாள், நான் என்ன நடந்தாலும் நான் உங்களை ஏமாத்த மாட்டேன். உங்களை விட்டு எங்கும் போக மாட்டேன். உங்க மேல சத்தியம் என்று அவன் தலையில் சத்தியம் செய்தாள். இவர்கள் இருவரையும் பிரிக்கும் பொருட்டு வசந்த் நந்தனுக்கு கால் செய்தான். அவன் செல்போன் ஓசையில் இருவரும் திடுக்கிட்டு விலகினார்கள். அதிலும் நந்தனுக்கு அவளின் முகம் இரத்த சிவப்பாக மாறியிருந்தது. அதை கண்ட நந்தனுக்கோ அவன் ஆண்மனம் ஏதோ கூற அதற்குள் வசந்த் மீண்டும் அழைத்தான். போனை ஆன் செய்தவன் இடியட். ஒரு டைம் கால் எடுக்கவில்லை என்றால் அமைதியா இருக்க மாட்டியா? உன்ன நான் வந்து வச்சுக்கிறேன், வைடா போனை என்று எதிர்முனையில் இருப்பவன் என்ன சொல்ல வருகிறான் என்று கூட கேட்காமலேயே போனை கட் செய்தான். எதுக்கு இவ்வளவு கோபம் என்று நந்தினி தலை கவிழ்ந்து கேட்டாள். அவளின் முகத்தை தன் கையால் மேலே உயர்த்தி அவனை பார்க்க வைத்தவன், பின்ன நான் என் பொண்டாட்டியோட வெக்கத்தை ரசிக்க நினைக்கிறேன், அதை தடுக்கிறதுக்குன்னே போன் பண்றான் என்றவன் அவள் நெற்றியில் தன் முதல் முத்தத்தை பதித்தான். அவள் உடல் நடுங்கி நின்றது. ஒரு முத்தத்துக்கே இப்படி என்றால் இனி அவன் கொடுக்க போகும் இம்சைகளை எப்படி தாங்க போகிறாளோ? சரி சரி பொண்டாட்டி, மதிய லஞ்ச் ரெடி பண்ணு, நான் வந்துடுறேன். ஆனா ஒரு கண்டிஷன், இனி நீ ஊட்டி விடாமல் நான் சாப்பிட மாட்டேன். இது என்னோட வேண்டுகோளாகவும் நினைக்கலாம், இல்ல கட்டளையாகவும் நினைச்சுக்கலாம். அது உன்னோட விருப்பம். ஆனால் இனி நீதான் ஊட்டி விடணும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. சரி பொண்டாட்டி, டைம் ஆகுது, நான் போயிட்டு வரேன். சொன்னது ஞாபகம் இருக்கட்டும், நீ இந்த ரூமை விட்டு வெளியே போகவே கூடாது. முக்கியமா யாருக்கும் எந்த வேலையும் செய்யவும் கூடாது என்று சொல்லிவிட்டு அறைக்கு வெளியே சென்றான். எதையோ தெரிந்து கொண்டவன் போல டோரை லாக் செய்து கீயை தன்னுடன் எடுத்துக்கொண்டு சென்று விட்டான். அவனது இந்த செயலிலும் பேச்சிலும் தன்னையே மறந்து சிலை போல் நின்றிருந்தாள் நந்தினி. அதே நேரம் அந்த ரூமில் இருந்த லேண்ட்லைன் ரிங் ஆகவும் அதை போய் எடுத்தாள் நந்தினி. நான் தான் என்று சொன்னவன் குரலிலேயே அடையாளம் கண்டு கொண்டாள். சொல்லுங்க என்று அவள் சொல்ல, சரி அப்படியே சிலை மாதிரி நிற்காம போய் சாப்பிடு. மதியம் லஞ்ச் ரெடி பண்ணிட்டு நேற்று மேடம் என்கிட்ட டைம் கேட்டிருந்தீங்க, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. அதை பத்தி யோசிச்சு நல்ல முடிவா சொல்லுங்க மேடம் என்றவன் சரி என்று சொன்னவன் இப்போ போனை வைக்க போக அவன் காந்த குரல் மீண்டும் நந்தினி என்று அழைத்தது. நந்தினியோ சொல்லுங்க என்று கூற, ஐ லவ் யூ டி என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தான். இவளுக்குத்தான் உள்ளுக்குள் என்னவோ போல் இருந்தது.
தொடரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உறவுகளே, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.